பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவரை பற்றிய விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாக தொடங்குச்சு. அவரை பற்றி நிறைய நேர்மையான விமர்சனங்களும் எதிர்மறையான ஒரு சில விமர்சனங்களும் கூட வர தொடங்குச்சு. நேர்மையான விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சமூக நீதி போராளி, தலித்தினத்தோட தலைவர் போன்ற விஷயங்கள்லாம். அவர் மீது வைக்கப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாஃபியா, கேங்ஸ்டர், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பொதுவெளியில் பேசப்பட்டுச்சு. உண்மையிலேயே யார் இந்த ஆம்ஸ்டாங்? இவர் மேலே உள்ள விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், சமீபத்தில் இவருடைய 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் அப்படிங்கிறது ஜூலை 5ஆம் தேதி சென்னை அடுத்த பொத்தூரில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நினைவேந்தலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக நிறைய கட்சியோட தலைவர்கள், பௌத்த மத துறவிகள், கிறிஸ்தவ பாதிரியார்கள், இஸ்லாமிய தலைவர்கள், மாணவர் அமைப்பினர், சினிமா பிரபலங்கள்னு நிறைய பேர் இவரோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நிறைய கட்சி தலைவர்கள் அந்த கூட்டத்திலேருந்து வெளியேறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு திக்குமுக்காடின வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு இருக்கிற நன்மதிப்பும் மரியாதையும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவர் மீது வைக்கப்பட்டிருந்த இந்த எதிர்மறையான விமர்சனங்களுக்கு அவர் சொந்தக்காரர் அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. உண்மையிலேயே யார் இவர் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் இயற்பெயர் வீரகேசவன். வீரகேசவன் என்கிற ஆம்ஸ்டாங் 1972 வருஷம் ஜனவரி 31ஆம் தேதி திரு கிருஷ்ணன் திருமதி லீலாவதி தம்பதியருக்கு 9வது மகனாக பிறந்திருக்கார். இவர் சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்கார். ஒன்று ஃபுட்பால், இன்னொன்று அரசியல். இவர் சின்ன வயசுலேருந்தே அரசியலில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இவருடைய தந்தை திரு கிருஷ்ணன் அவர்கள். திரு கிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தினுடைய ஒரு துடிப்பான உறுப்பினராக ரொம்ப காலமாகவே செயல்பட்டு வந்திருக்கார். இவருடைய முதல் 5 பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான் பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கார். அந்த வகையில் பெரியாருடைய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட கழகத்தில் ரொம்பவே துடிப்புமிக்க ஒரு உறுப்பினராக திரு கிருஷ்ணன் அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கார். இதனாலேயே திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அரசியல் அப்படிங்கிறது சிறு வயசுலேருந்தே ஒரு ஆசையாகவே இருந்திருக்கு. திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் பிறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து நிலவில் நீல் ஆம்ஸ்டாங் கால் வச்சாரு அப்படிங்கிற செய்தி உலகம் ஃபுல்லாகவே பரவி இருக்கு. இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த செய்தியால் இன்ஸ்பயர் ஆகி தன்னோட பெயரை ஆம்ஸ்டாங் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுக்கிட்டார். தன்னோட பள்ளி படிப்பை முடித்த திரு ஆம்ஸ்டாங் 1996லேருந்து 2016 வரைக்கும் திராவிட கழகத்தினோட எம்எல்ஏவும் தலைவருமான திரு ரங்கநாதன் அவர்கிட்ட பணியாளராக வேலை பார்க்குறார். இந்த வேலை பார்க்குற அந்த சமயத்தில் தான் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தை 2001 திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆரம்பிக்கிறார். திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அம்பேத்கர் தலித் அசோசியேஷன் தொடங்கினதுக்கப்புறம் வட சென்னையில் நிறைய அரசியல் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் 1997 அவருடைய தந்தையான திரு எம் கிருஷ்ணன் அவர்கள் காலமாயிட்டார். தந்தையோட இறப்புக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் அவருடைய மூத்த சகோதரர்களுக்கும் வந்து சேருது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லாத நேரத்தில் 2001ஆம் ஆண்டு அவருடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது தொடங்குது. அந்த தொடக்க புள்ளிக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு சந்திப்பு. அவர் சந்தித்த ஒரு நபர் அவருடைய அரசியல் பிரவேசத்தை மிகப்பெரிய கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பூவை மூர்த்தியார் அவர்கள். 1988 வருஷமே அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அம்பேத்கர் மன்றங்களை திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வட சென்னை போன்ற மாவட்டங்களில் ஆரம்பித்து திறம்பட செயல்பட்டு வந்திருந்தார் திரு பூவை மூர்த்தியார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அம்பேத்கருடைய சிந்தனைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அதை இன்னும் மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் திரு பூவை மூர்த்தியார் அவர்கள் இறங்கியிருந்தார். அதன் ஒரு கட்டமாகவே அம்பேத்கர் மன்றங்களை நிறைய மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க தொடங்க ஆரம்பித்தார் திரு பூவை மூர்த்தியார் அவர்கள்.
பின்னாட்களில் ஏபிஎல்எஃப்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி தான் புரட்சி பாரதம் அப்படிங்கிற பேரில் நிறுவப்பட்டது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் திரு மூர்த்தியார் அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேறு கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக இந்த நகர்வுக்கு முக்கிய காரணம் ஒரு சம்பவம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மூத்த சகோதரர் திரு வீரமணி அப்படிங்கிறவர் சிண்டிகேட் பேங்க்ல ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்கார். இவர் வேலை பார்த்திருந்த இடம் உத்தரப்பிரதேஷ். அங்கே நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை தடுக்கிற முயற்சியில் ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரரான திரு வீரமணி ஈடுபடும் போது அவர் அங்கே உள்ள கொள்ளை கும்பலால் சுடப்பட்டார். அவர் சுடப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய பூத உடலை தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக சென்னைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தகர்த்து இவருடைய அண்ணனுடைய பூத உடலை சென்னைக்கு கொண்டு வரத்துக்கு யார் உதவிகரமாக இருப்பா அப்படிங்கிற விஷயத்தில் இவர் நிறையவே தேடினார். இறுதியாக திரு மூர்த்தியார் அவர்களை சந்தித்ததுக்கப்புறம் இவருடைய அண்ணனுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக சென்னைக்கு கொண்டு வரப்படுது. திரு மூர்த்தியார் அவர்களுடைய தலைமைத்துவம், ஆளுமை, அவர் தலித் மக்களுக்கு செய்கிற வேலைகளை அவர் உற்று நோக்கி அதன் பிறகு இவரும் ஒரு தீவிர தலித் அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். தீவிர அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதற்கான வழியையும் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்ட வழி பௌத்த வழி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது புத்தருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கிட்ட அவர் தலித் மக்களுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள தன்னை நிலைநிறுத்திக்கிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் சட்டம் பயின்று முடிக்கிறார். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னோட சட்டப்படிப்பு முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் மெம்பராக சேர்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக கொஞ்ச நாள் பணியாற்ற தொடங்குகிறார். அவருடைய வழக்கறிஞர் தொழிலில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நிறைய சவால்கள் காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அவரோட உடன் பயணித்தவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. பெரும்பாலும் அவர் ஒடுக்கப்பட்ட, சாதி ரீதியாக அடக்குமுறை செய்யப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு நபராக இருந்ததால் நிறைய பேர் அவர் மேலே காழ்ப்புணர்ச்சியோட அந்த காலத்திலே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக காவல் நிலையத்துக்கே போக பயப்படுற தலித் மக்களுக்கு மிகப்பெரிய இணைப்பு பாலமாக இவர் இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களையும் ஒரு சிலர் பதிவு செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவருடைய தீவிர அரசியலின் முதற்கட்டமாக ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். 2006ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியுடைய தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடுறாரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சுயேட்சையாகவே இந்த தேர்தலை சந்திக்கிறார். இவர் நின்ன சின்னமும் பார்த்தீங்கன்னா யானை சின்னத்தையே வாங்கி முதல் தடவையாக சுயேட்சை வேட்பாளராக அந்த தொகுதியில் களம் காண்றார். அன்றைய காலகட்டத்தில் திராவிட கழகங்கள் மற்றும் இதர கட்சிகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பெருமளவு இருந்த காலத்தில் சுயேட்சை வேட்பாளராக இவர் 53வது வார்டில் நின்று கவுன்சிலராக வெற்றி பெற்றார். நடைபெற்ற இந்த சென்னை மாநகராட்சியுடைய தேர்தலில் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் நேர்மையாக தேர்தல் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து அப்போதைய முதலமைச்சரான திரு மு கருணாநிதி அவர்கள் 99 வார்டுகளில் இருந்த கவுன்சிலர்களை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தியதாக சொல்லப்படுது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாமல் அதே வார்டில் கவுன்சிலராக அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார். இதுதான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் திராவிட கழகத்துக்கும் உள்ள முதல் கட்ட மோதலாக பார்க்கப்படுது. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 2009வது வருஷத்துலேருந்து 2010 வரைக்கும் சென்னை மாநகராட்சியுடைய எந்த ஒரு கூட்டத்தொடர்லையுமே இவர் போய் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மேலே இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோடைய மாநில தலைவராக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டோட பகுஜன் சமாஜ்வாடி கட்சியை வழிநடத்தி வரார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 2008ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பேரணிக்கு ஏற்பாடு செய்கிறாரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த பேரணியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மாயாவதி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த பேரணியானது அமிஞ்சிக்கரையில் உள்ள புல்லாரெடி தெருவிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பேரணியாக அமைஞ்சிருந்துச்சு. இதை பார்த்த மற்ற கட்சியினர், வளரும் கட்சியினர் மற்றும் திராவிட கட்சியினர் அப்போவே வாயடைச்சு போனாங்க. இந்த ஒரு பேரணி தான் பிற்காலத்தில் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மிகப்பெரிய ஆளுமையாகவும் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராகவும் தமிழ்நாட்டில் பலருக்கு அறிய வச்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட மாநில தலைவராக செல்வி மாயாவதி அவர்களால் நியமிக்கப்படுறாரு. அடுத்ததாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 நடந்த சட்டமன்ற தேர்தல் தான். 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார்.
இவர் போட்டியிட்டு இவர் வாங்கிய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது 2.7%. அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னாலும் இவர் தோற்றுருவார் அப்படின்னு தெரிஞ்சும் திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து எதுக்காக கொளத்தூரில் களம் கண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அரசியல் சிந்தனைகளையும் பௌத்த மற்றும் அம்பேத்கருடைய கொள்கைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், பகுஜன் சமாஜ்வாடி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய கொள்கைகளையும் இவங்க செஞ்சிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களையும் உலகுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்றதா பின் நாட்களில் இவர் சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய திருமணமானது செல்வி மாயாவதி அவர்களுடைய தலைமையில் பௌத்த முறைப்படி நடந்தேறியது. திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் பொற்கடி அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டார். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னை ஒரு முழு நேர அரசியல்வாதியாக, தலித் அரசியல்வாதியாக நிலைநிறுத்திக்கிறார். குறிப்பாக பௌத்த போதனைகள், அம்பேத்கர் பற்றிய நூல்களை இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் துண்டு பிரசுரங்களாக சின்ன சின்ன புக்லெட்டாக போட்டு கொடுத்து, குறிப்பாக அவங்களுக்கு அம்பேத்கர் மற்றும் பௌத்த மதத்தை பற்றி ஒர்க் ஷாப் நடத்துறது, ட்ரைனிங் கொடுக்கறது, அவர்களுக்கான கல்வி செலவுகளை ஏற்கிறது. குறிப்பாக தலித் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இவங்களுக்குள்ள விதைக்கிறார். இவருடைய முயற்சியில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்களை இவர் வழக்கறிஞராக உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாரோ அதே அளவு பௌத்த வழி கொள்கை கோட்பாடுகள்லையும் உறுதியாக இருந்தார். குறிப்பாக பெரம்பூரில் அவர் வாழ்ந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புத்த விஹார், அதாவது புத்த ஆலயத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கார். இவர் கட்டின அந்த புத்த விஹாரோட முதல் தளத்தில் அனிதா இன்டலெக்சுவல் சென்டர் அப்படின்னு ஒரு மையம் தொடங்கியிருக்கார். இன்னமும் நிறைய மாணவர்கள் அந்த பயிலகத்தால் நன்மை அடைஞ்சு வராங்க. தலித் சமுதாயத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் தன்னை ஒரு சமூக நீதி போராளியாக நிலைநிறுத்திக்கிட்ட திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் மக்களுக்கு செய்த நன்மைகள் அப்படிங்கிறது ஏராளம். இவருடைய குரல் எல்லா இடத்துலையும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சுது. திராவிட சித்தாந்தங்கள் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு முன்னெடுத்து அதற்கான விழிப்புணர்வுகளை மக்கள்கிட்ட தொடர்ந்து செய்யவும் ஆரம்பிச்சிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்ட திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி 8 பேர் கொண்ட மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இவருடைய படுகொலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்துச்சு. இவருடைய இறப்புக்கு அப்புறமா இவருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு நியாயமான விசாரணை நடக்கணும், அதே மாதிரி இதுக்கு பின்னாடி உள்ள குற்றவாளிகள் வெளி உலகுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பேரணி அப்படிங்கிறது இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் தலைமையில் நடத்தப்படுது. இவருடைய மரணத்துக்கு பின்னாடி செயல்பட்ட கிட்டத்தட்ட 28 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு சில அரசியல் கட்சி பிரமுகர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ், பிஜேபி, திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக போன்ற கட்சிகள்லேருந்து ஒரு சிலர் இவருடைய படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இவருடைய படுகொலையில் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் அப்படிங்கிற நபர் போலீஸாரால் ஜூலை 14ஆம் தேதி திருவள்ளூரில் வச்சு சுட்டுக் கொல்லப்படுறார். திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி போதே அவருடைய திருவுருவ சிலையும் அவருடைய புதிய கட்சியுடைய கொடியும் அறிமுகம் செய்யப்பட்டது. அவருடைய மனைவியான திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் கட்சியுடைய பெயரையும் கொடியையும் அறிமுகம் செஞ்சு வச்சார். இதுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ்வாடி அப்படிங்கிற கட்சி இப்பொழுது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ்வாடி கட்சி அப்படிங்கிற பெயரில் இன்னும் தீவிரமாக செயல்பட போகுது அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயகத்தை யானை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயிரினத்தோட ஒப்பிடுறார். இந்த யானை மிகவும் பலம் வாய்ந்தது அப்படின்னாலும் இதற்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சிருக்கார். தமிழ்நாட்டுடைய சமூக நீதி போராளியாக தலித் மக்களுடைய முகமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதாவது ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யானை இங்கு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டாலும் இன்னொரு யானை பேனாவோட இப்பொழுது தமிழ்நாட்டில் புதுசாக வலம் வர தொடங்கியிருக்கு. இந்த யானை பேனாவை கொண்டு என்ன பண்ண போகுது? உண்மையிலேயே ஆம்ஸ்டாங் அவர்கள் விட்டு சென்ற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன்னெடுக்க போகுதா? இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நாம் இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.